மெட்ராஸ்ல கமாண்டர் ராபர்ட்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு லேடி மேக்டலின் மேல காதல். 2 பேரும் அவங்க கல்யாணத்துக்காக தயாராயிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால அவசரமான கவர்மெண்ட் வேலையா வெளியூர் போனாரு ராபர்ட். அப்போ அதே பேலஸ்ல காவலுக்கு இருந்த சோல்ஜர் வில்லியமுக்கு மேக்டலின் மேல ஒரு சபலம். ராபர்ட் இல்லாத நேரத்துல ஒரு சூனியக்காரியை அந்த பேலஸ் கூட்டிட்டு வந்தான் சோல்ஜர் வில்லியம். அந்த நைட்டுக்கு அப்புறம் மேக்டலின் கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. ஊருக்கு திரும்பி வந்த ராபர்ட் கிட்ட வில்லியம் மேக்டலின் மேல ஆசைப்பட்டு சூன்யக்காரியை கொண்டு வந்து வசியப்படுத்தின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஒரு சோல்ஜர். சோ இட்ஸ் நேச்சுரல். ராபர்ட் கண்ணை எடுத்துக்கிட்டு சோல்ஜர் வில்லியமை சுட போனார். ஆனா அவன் தப்பிச்சு போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் பேலஸ்ல கமாண்டர் ராபர்ட்டும் மேக்டலினும் மர்மமான முறையில காட்டுக்குள்ள மர்மமான முறையில வில்லியமும் பணமா கிடந்தான். சோல்ஜர்ஸ் எல்லாம் சூன்யக்காரியை வளைச்சு பிடிச்சு பேலஸ்லேயே கொண்டுட்டாங்க. மேக்டலின் கனவுல பேயா வந்து மிரட்டினதா சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங் ஹாண்டட்ன்றதுனால பேலஸை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா மேக்டலினோட கர்ஸ் இன்னும் அங்க இருக்கு. அவ சாபத்துல மாட்டி பல பேர் இருந்ததா சொல்லியிருக்காங்க.